இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, தமிழகத்த பொறுத்தவரைக்கும் நம்ம சட்டம் ஒழுங்கை பத்தி பேசினோம். இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, தூய்மை பணியாளர்கள் போராட்டம். தேர்தல் நேரத்தில தொடர்ந்து போராட்டங்களா வருது. அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்க அப்டின்னா, இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில திமுக சொன்னத தான் கேட்குறோம். தூய்மை பணியாளர்கள் பற்றியும் அவருடைய கோரிக்கை நியாயமானது. ஆமா, அ இவங்க செவிலியர்கள் போராட்டம் ஆமா, நடந்தது. தொடர்ந்து போராட்டங்கள் ஆமா. எல்லாமே. பொதுவாக போராட்டங்கள் பண்றது தான் திமுக தான் போராட்டம் பண்ணுவாங்க. இப்ப அவங்களுக்கு எதிராவே போராட்டம் அதிகமாக நடக்குதுன்ற மாரி செய்திகள் வருது. அதாவது இதுக்கு முன்னாடி இவங்களுடைய அப்பா இருந்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவருடைய டாக்டிக்ஸ் என்ன பிரில்லியன்ட் மைண்ட் அவருக்கு. அதாவது அரசாங்க ஊழியர்கள் அப்பயும் போராட்டம் பண்ணுவாங்க. ரூ. 5 கேட்பாங்க. உடனே ரூ. 2 குடுத்து அந்த போராட்டத்த ஆஃப் பண்ணிடுவாரு. இவருக்கு அந்த திறமை கிடையாது. வளர்த்து விட்டு இவரு ஒவ்வொன்னுத்தையும் வேடிக்கை பார்க்குறாரு. இன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்கன்ட்டு இப்போ கூட அடைச்சி வச்சிருக்காங்களாம். எங்க அந்த ஆமா. நம்ம ஆலந்தூர் இதில அடைச்சி வச்சிருக்காங்களாம். 3 வேளை சாப்பாடு வண்டி கொடுங்க. 3 வேளை சாப்பாட போட்டு நீ பிரச்சனைய தீர்த்துற. ஆனா தேர்தல் வாக்குறுதியா நம்ம திராவிட மாடல் தலைவர் அவர்கள் குடுத்தது உண்மையா இல்லையா? நான் வந்தா உங்க எல்லாரையும் பர்மனன்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க குடுத்தது உண்மையா இல்லையா? குடுத்தீங்கல்ல, குடுத்தபடி செய்ய வேண்டியது தானே. அவங்களுக்கு பர்மனன்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? கொரோனா நேரத்துலலாம் பாவம் அத தான் அவங்களுடைய சொல்ல வரேன். கொரோனா நேரத்தில எந்தவித இதுவும் பார்க்காம, அந்த குப்பைகள தன்னுடைய இதுவையும் பார்க்காம, அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க அந்த தூய்மை பணியாளர்கள் பாவம். அவங்களுக்கு பெர்மனன்ட் போஸ்டிங் போடுறதுல இவருக்கு என்ன இருக்குன்றேன். அ எடப்பாடி இப்போ இது ஒரு உதாரணம் சொல்ல பார்த்தீங்கன்னா, இவரு சொல்றாரு, எடப்பாடி ஆட்சியில என்ன செஞ்சு நீங்க என்னத்த எடப்பாடி ஆட்சியில அவர் நீங்க தனியாருக்கு கேட்கலையா? தனியாருக்கு தனியாருக்கு அவங்க அவங்க தான் குடுத்தாங்க. குடுத்தாங்கன்ட்டு. ஆனா நான் சொல்றேன், எடப்பாடி ரிட்டயர் ஆயி ஆட்சி இறங்கும்போது, அந்த கஜா புயல் வந்தது பார்த்தீங்களா? ஆமா. அப்ப அந்த மின்சாரத்துறையில வேலை பார்த்தவங்க 12,000 பேருக்கு ஒரே நாள்ல எக்ஸாம் வச்சு அவங்கள எழுத சொல்லிட்டு, 12,000 பேருக்கு இலவசமா போஸ்டிங் போட்டுட்டு போனவர் எடப்பாடியார் அவர்கள். ஆனா இந்த திமுக அரசு செஞ்சதா? நீ குடுத்த வாக்குறுதியே இன்னும் நீ நிறைவேத்தல. யாரு கேட்குறாங்க? என்ன ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறவன கேட்குறான் உன்ன பெர்மனன்ட் போஸ்டிங் போடுறதுக்கு? பாவம் குப்பையும் எதுவும் பார்க்காம, சாக்கடைன்னு பார்க்காம, அவன் கைய விட்டு வேலை செஞ்சு, பாவம். அந்த நாத்தத்தில எடுத்து, அந்த கொரோனா காலத்தில அவ்வளோ கஷ்டப்பட்டு, மக்களுக்கு இதுலேருந்து போட்டு அந்த எல்லாத்தையும் செஞ்சு நீங்க சொன்ன அந்த கொரோனா நேரத்துல 2 பேர் தான் ரொம்ப. ஒண்ணு ஆமா. ஒண்ணு தூய்மை தூய்மை பணியாளர்கள், பணியாளர்கள், இன்னொன்னு செவிலியர்கள். செவிலியர்கள். செவிலியர்கள் பார்த்தீங்கன்னா, நைட் அண்ட் டே பச்சை குழந்தைய கூட வீட்ல விட்டுட்டு அவங்க இங்க டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பெர்மனன்ட் போஸ்டிங் போட்டா உனக்கு என்ன கேடுங்கிறேன் நானு. அப்ப அவங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஏசி ரூம்ல உட்காந்து ஆயா வேலை பார்க்குறவனுக்கு தான் நீங்க செய்வீங்க. இல்லையா? அதனால நான் என்ன சொல்ல வரேன், இந்த திமுக அரசாங்கத்தை எதிர்த்து வரப்போற தேர்தல்ல கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இவங்களுக்கு எதிரா சரியான ஒரு பாடத்த புகட்டணும். பொதுவாவே திமுக ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் அந்த தேர்தல் அப்போ தபால் வாக்குகள் போடுறதுல அரசாங்க ஊழியர்கள் அவங்க தான் அதிகமாக இருக்கும். அதிகமா இருப்போம். அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு வருவாங்க. தபால் ஓட்டுல பார்த்தீங்கன்னா, எப்போதுமே டிஎம்கே தான் லீடிங்ல இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் குறைஞ்சாலும் குறைவே தவிர தபால் வாக்குல. ஆனா இந்த தடவ அது நடக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா முக்காவாசி இன்னைக்கு ஒரு டிஎம்கே பஸ் டிரைவர் ஓட்டுறவர் டிஎம்கேக்காரர் அவரே சொல்றாரு. நானே இவனுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு. அவரே என்ன சொல்றாரு? கொரோனா காலத்துல 7 மாசம் பஸ் ஓடல. அப்போ கூட எங்கள உட்கார வச்சு 1ஆம் தேதி ஆனா எடப்பாடியார் ஆட்சியில சம்பளம் குடுத்தாங்க. ஆனா இவன் ஒண்ணுமே செய்யல இவ்வளோ அன்னைக்கு 25% கம்யூனிஸ்ட் யூனியன், டிஎம்கே யூனியன் கேட்டு இது கேட்டாங்க இன்கிரிமெண்ட். அப்ப எடப்பாடியார் அவ்வளவு குடுக்க முடியாது 12% தரேன்னாரு. அதுக்கப்புறம் 15%க்கு ஒத்துக்கிட்டாரு. அப்ப டிஎம்கேவும் கையெழுத்து போடல, கம்யூனிஸ்டும் கையெழுத்து போடல. ஆனா இந்த தடவ போக்குவரத்துறை அமைச்சர் கையெழுத்து போட சொல்லி வெறும் 6%க்கு கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க டிஎம்கே யூனியன். கம்யூனிஸ்ட் வெளியில நின்னுட்டு இதை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், நான் கையெழுத்து போடலன்னு. நான் என்ன கேட்குறேன், இந்த உண்டியல் குழுக்கிற பயலுகளை வெளியில நின்று போராட்டம் பண்றதுக்கு பதிலாக மானரோஷம் உள்ளவனா இருந்தா கூட்டணி விட்டு வெளியில வாயாட்டா. அந்த தொழிலாளர்களுக்காக உண்மையாக கஷ்டப்படுறவன் தானே நீ. அப்போ நீ கூட்டணி விட்டு மானரோஷம் உள்ளவனா இருந்தால் வெளியில வர வேண்டியதானே. கேட்டால் நான் கையெழுத்து போடவில்லை, நாங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ள, நீ ஏற்றுக்கொள்ள இல்லைன்னு சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? புரியுது. இப்போ கூட போராட்டம் பண்ணாங்க. 1000 பேருக்கு நர்ஸ், இந்த செவிலியர்கள் போடுற 1000 பேருக்கு நான் பர்மனன்ட் போடுறேன்ட்டு மாசு சொல்லியிருக்காரு. இதுக்கு அந்த 1000 பேரை இப்போ என்ன பண்ணுவாங்க? நமக்கு பர்மனெண்ட் ஆயிடுச்சு போதும் அப்படின்ட்டு அவங்க ஒதுங்கிப்பாங்க. அப்போ மீதி உள்ளவங்க கதி அப்போ என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் போட்டால் தான் நாங்கள் இதை ஒத்துப்போன்ட்டு ஒரு கோரிக்கையை வச்சா தான் இது நிறைவேறும். அது மட்டும் கிடையாது. அந்த இடைநிலை ஆசிரியர்கள் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சம ஊதியம் கேட்டு போராடுறாங்க இல்லையா? சம வேலை சம ஊதியம் கேட்டு போராடுறாங்க. அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு முதல் நாள் ஜாயின் பண்ணவங்களுக்கு வேற ஊதியம், இப்போ இவங்களுக்கு வேற ஊதியம் சொல்லலாம். அவங்க போராட்டமே இருக்குது. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து அவர்களும் கைது செய்யப்பட்டு உள்ள வைக்கிறாங்க. அவங்களும் கைது செய்யப்பட்டு ஊற வைக்கிறாங்க. ஆனால் அந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாமே டெட் எழுதி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க தான். 4.5 வருஷமாக இன்னும் போஸ்டிங் போடலை. கேட்டால் இவங்க மகேஷ் பொய்யாமொழி சொல்லிட்டு இருந்தார், எங்களுக்கு மத்தியிலேருந்து ஃபண்டு வரல,
அதனால் போடலைன்னு. இப்போ 380 கோடி கல்வி நிதிக்காக ஃபண்ட் அமைச்சிருக்காங்க, பர்மனன்ட் போஸ்டிங் போட சொல்லி. ஆனால் இன்னமும் மகேஷ் பொய்யாமொழி அந்த இடைநிலை ஆசிரியர்களை வேற என்ன 8,000 10,000 இல்ல கல்விக்காக நிதி தமிழகத்துக்கு ஒதுக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. யார் சொன்னா? இப்போ தானே சார் பேப்பரில் வந்து இது 380 கோடி அவுட் பண்ணியிருக்காங்க. இவங்களை கேளுங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க கல்விக்கான சார் நிதி இவங்க ஒரு எல்லாத்தையும் வருஷத்துக்கு நிதி கொடுக்க வேண்டிய வரலன்னு தான் நான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன், நிதி வரலன்னு சொல்கிறேன்ல. நிர்மலா சீதாராமன் அவ்வளோ பேட்டி கொடுக்குறாங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் திராவிட மாடல் தலைவர், என்ன மத்திய அரசாங்கம் எதுக்கும் நிதி கொடுக்கல, இதுக்கு நிதி கொடுக்கல, அதுக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்கிறேன்ல. நான் டைரெக்டாகவே நான் சென்ட்ரலில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நான் கோரிக்கையே வைக்கிறேன். நான் முடிஞ்சால் அண்ணாமலைஜியை பார்த்து நான் அவங்கள இங்கே வர சொல்லவும் சொல்கிறேன். பப்ளிக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமனும் இவருங்களும் வாதாட தயாரா? நீங்க சொல்றதுல அது குழப்பம் இருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க ஜிஎஸ்டில வந்து மாநிலத்துக்கு போகுதுன்னு. இவங்க ஜிஎஸ்டில எனக்கு ஒரு பைசா கூட வரதில்லைன்னு இன்னும் மாத்தி மாத்தி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதை தான் சார் நான் என்ன சொல்றேன், இப்போ ஜிஎஸ்டின்றது என்ன, ஜென்ரல் சேல்ஸ் டேக்ஸ், எஸ்எஸ்டின்னு தனியாக இருக்குல்ல. ஆனால் இன்னும் பார்த்தா ஜிஎஸ்டியை விட எஸ்எஸ்டி தானே அதிகம் டேக்ஸு. இப்போ வந்து டிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலைக்கு ஒரு லிட்டருக்கு கிடைக்கிற வருமானம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு 16 ரூபா. ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 24 ரூபா கிடைக்குது. 16 ரூபா கிடைக்கிற லாபம் கிடைக்கிற அவங்களே வந்து 2 தடவை 2 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க பெட்ரோல் டீசலுக்கு. ஆனால் இவர் இன்னும் கம்மி பண்ணலையே, ஏன் பண்ணல? நீ பண்ண வேண்டியது தானே, எஸ்எஸ்டியில் ஏன் நீ பண்ண மாட்டேங்கிற? இங்கே டாக்ஸஸ் எவ்வளோ சார் ஏமாத்துறாங்க? இங்கே டாக்ஸை இவ்வளோ ஜிஎஸ்டி கொடுக்கல, ஜிஎஸ்டி பணம் கொடுக்க மாட்டேன், கணக்கு கொடுக்க இவ்வளோ பேசுகிறாருல. இவரோட கட்சியை சேர்ந்த எம்பி ஜெகத் ரட்சகன் எவ்வளோ டாக்ஸை ஏமாத்தினாரு? 1250 கோடி. 950 கோடி அபராதம் மட்டும், பெனால்ட்டியே 980 crores. அவர்கிட்ட வாங்கினாலே போதுமே, பாதி கவர்மெண்ட்டை நீ நடத்தலாமே, ஏன் செய்ய மாட்டேங்கிற? அப்போ நீ அவங்கள பற்றி பேசுறதுக்கு யோகிதை கிடையாது. முதல்ல இந்த 4000 கோடி ஒதுக்கினாங்கல்ல சென்னைக்கு, இந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்கு, இது வரைக்கும் நீ என்ன பதில் சொன்ன? அன்றைக்கி நீங்கள் தான் சொன்னீங்க 4000 கோடி ஒதுக்கணும்னு சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? 92% வேலை முடிச்சிருச்சு, ஒரு இடத்துல கூட தண்ணி தேங்க 2500 கோடி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வந்தாங்க, இது வந்திருக்கு. இப்போ நான் 92% வேலை முடிச்சிருச்சு, தண்ணி தேங்காதுன்னாரு. தண்ணி தேங்கினதுக்கு அப்புறம் நேரு என்ன பேட்டி கொடுக்குறாரு? 42% தான் வேலை முடிச்சிருக்கு, இன்னும் வேலை முடியறதுக்கு இல்லைன்ட்டு. அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் என்ன கேட்குறாங்க, அப்போ அவர் சொன்னது உண்மையா, நீங்கள் சொல்கிறது உண்மையாக? கொடுத்த 4000 கோடிக்கு நீங்கள் கணக்கு கொடுங்கன்ட்டு. அப்போ கொடுத்தவங்க கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அதுக்கு சின்னவருக்கு உடனே இப்போ இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒருத்தர் துணை முதல்வர்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கோவம் வந்துருச்சு. உங்கள் அப்பா வீட்டு காசையாக கேட்குறோன்னு. நான் கேட்குறேன், நீ கொள்ளை அடிக்கிறதுக்கு எங்கள் அப்பா வீட்டு காசையாக நீ கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்க? மக்களோட வரி பணம் தானே. நான் என்ன கேட்குறேன், பணம் வரல ஜிஎஸ்டி இது கொடுக்கல, நிதி கொடுக்கலன்ட்டு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சரே மோடியும் கேட்குறல்ல. நிதி கொடுக்குற அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஃபினான்ஷியல் கவுன்சிலுக்கு இருக்குது. அந்த ஃபினான்ஷியல் கவுன்சிலில் இங்கே உங்கள் கட்சியை சேர்ந்த மெம்பர் யார்? அவங்கள போய் அங்கே பேச சொல்லு. அதை விட்டுட்டு நிர்மலா சீதாராமனையும் மோடியும் இழுக்கிறது இதுக்கு வேலையே இல்லையே. ஜிஎஸ்டி கவுன்சிலையும் இருக்காங்களே, ஜிஎஸ்டி கவுன்சிலையும் இருக்காங்க. அவங்க அப்ரூவல் கொடுத்தா தானே இவங்க அதில் சிக்னேச்சர் பண்ண முடியும். அவங்க அப்ரூவல் கொடுக்காம இவங்க எப்படி சார் செய்ய முடியும்? இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்கீமையும் இப்போ இங்கே அறிமுகப்படுத்தும் பொழுது தமிழகத்துக்குன்னு வஞ்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகம் வஞ்சிக்குது. ஆமாம், இன்னொன்று பொதுவாக இப்போ சொல்ல போனீங்கன்னா அந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து மகாத்மா காந்தியோட பேரை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிதம்பரமும் சொல்லியிருக்காரு, இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு வேணும்னே செய்ய துரோகம்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. கிடையாது. அந்த 100 நாள் ஸ்கீம் எதுக்காக எடுத்தாங்க? அதை அப்புறம் சொல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும். தமிழகத்துக்கு வந்து நிதி வந்து இவங்க வந்து பாராபட்சம் காட்டுறாங்கன்னு இவர் சொல்கிறாருல சிஎம் அவர்கள். இப்போ சமீபத்தில் இந்த எலக்ட்ரிக் பஸ் எல்லாம் விட்டார்ல, ஓஎச்எம் கம்பெனியோட கான்ட்ராக்ட், அன்றைக்கி கூட நான் பேசியிருந்தேன் அதை பற்றி. அதுக்கு வந்து 44% சப்ஸ்கிரைப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தரேன்னு இதில் இவர் வேண்டான்ட்டு ஏன் சொன்னார்? அதுக்கு முதல்ல ரீசனை சொல்ல முடியுமா இவரால்? அந்த சப்ஸ்கிரைபை நீயா வாங்கலை? அப்போ ஓர வஞ்சனை பார்க்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக நீயா? நீ அதில் லாபம் எது வருதோ அதில் தான் நீ பார்க்குற இல்லையா? இப்போ நீங்கள் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை எடுக்க போகிறதா வந்து ஒரு பொருளையை கிளப்பிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாது. அதாவது இப்போ சிதம்பரம் கூட சொன்னார், காந்தியோட பெயரே எடுத்து காந்தியோட நாட்டுக்கே பெரிய அவமானத்தை ஏற்படுத்துகிறாங்கன்ட்டு. சிதம்பரத்தை நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு காந்தியை பற்றி இவ்வளோ கவலைப்படுறவர், அன்றைக்கி 500 ரூபா 1000 ரூபா நோட்டு பணம் அடிக்கிற மிஷினெல்லாம் வந்து ஏலத்துக்கு விட்டு பாகிஸ்தான்காரன் கொண்டு வச்சுட்டு கோடிக்கணக்கில் பிளாக் மணியை கொண்டு வந்து இங்கே இறக்கி இந்த நாட்டோட அழிவுக்க வழிவகுத்தியே. இவருக்கு என்ன காந்தியை பற்றி பேசுறதுக்கு யோகிதை இருக்குது? இன்றைக்கி திமுக பேசுது, காந்தி பேரை எடுத்துட்டார், இது காந்தி திட்டத்தையே வந்து நிறுத்த பார்க்குறாங்க அப்படின்ட்டு. முதல்ல உங்கள் முதுகில் இருக்க பாருங்கள். அந்த காந்தி ஜெயந்தி அன்றைக்கே உன் கட்சிக்காரனே பிளாக்ல ரோட்டில் உட்காந்துக்கிட்டு பிராந்தி விற்றுக்கிட்டு இருக்கானே, அதை தடுக்க உனக்கு யோகிதை இல்லை.
ஆனால் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பற்றி நீங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு பூரா சட்டவிரோதமான பார் பாருங்க எல்லா இடத்துலையும் இயங்கிட்டு இருக்கு, தெருவுக்கு தெரு வச்சிருக்கேன். ஆனால் பல இடங்களில் போட்டு நடவடிக்கை எடுத்து மற்ற நாளில் பார் இயங்கினாலும் பரவாயில்ல. காந்தியை பேசுகிற நீ அந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஏன்டா பிளாக்ல விற்க விடுறவன் கட்சிக்காரனை தைரியம் தான் அதை தட்டிக்கல, அதை மூடிட்டு அதுக்கப்புறம் நீ பேசு இதை பற்றி. மாணவர் வருஷம் உள்ள வரா இருந்தால் இதை செய்யட்டும். இன்னைக்கு வந்து காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இவர் எதுக்காக எதிர்க்கிறன்ற உண்மையான ஸ்டேட்மெண்ட் யாருக்காவது தெரியுமா? கிடையாது. அதாவது 100 நாள் வேலையாக இருக்கும்போது 325 ரூபா சம்பளம். அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த பணத்தை வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்தது. இப்போ 125 நாள் பண்ணிட்டாங்க அந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை. அந்த 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பண்ண உடனே சென்ட்ரல் 60 ரூபாயும் ஸ்டேட் 40 ரூபாயும் கொடுக்கணுன்றது இப்போ போட்ட ரூல்ஸு. இவங்களுக்கு பிடிங்கி தானே பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்லையே. அன்றைக்கி சென்ட்ரல் மொத்தமாக கொடுக்கும்போது ஊராட்சி தலைவரெல்லாம் நல்லா அதில் மங்களம் பாடிக்கிட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தானுங்க. இப்போ ஸ்டேட்டு 40% கொடுக்கணுன்னு உடனே இவனுங்களுக்கு வருமானம் போச்சு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இதை இப்படி திசை திருப்பி பேசி அதை எடுக்க பார்க்குறாங்கன்ட்டு. வாஜ்பாய் வந்து இந்தியாவுக்கே கொண்டு வந்த ஒரு அற்புதமான திட்டம் அது. அதை போய் எப்படி இவங்க எடுப்பாங்க சொல்லுங்கள்? அதாவது மக்களோட வர தேர்தலை மக்களோட மனசு வந்து இப்போ வந்து 175% ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி மேலே போயிருக்கு. இவங்களே அவங்களுக்கு தேவையில்ல, அவங்க வந்தாலே சரியாக இருக்குன்ற மாதிரி போயிட்டு அதை கலைக்கணுன்றதுக்காக எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை இப்போ இவங்க இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேள்விக்கு வந்து முதல்வர் பதில் சொல்லட்டும். மகாத்மா காந்தியை பற்றி கவலைப்படுற இவ்வளோ முதல்வர் உன் கட்சிக்காரங்களை காந்தி ஜெயந்தி அன்றைக்கி பிராந்தி விற்கக்கூடாதரா, எவனாவது விற்றீங்கன்னா நடக்கிறத வர கூட்ட சாக்கில் தூக்கி உள்ளே போடுவேன்னு சொல்ல இவருக்கு வாய் வருமா? செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். தைரியம் இருந்தால் ஒரு தொகுதியில் கூட இவர் ஓட்டு வாங்க மாட்டார். இப்போ நான் அதை தான் நான் என்ன கேட்குறேன், உனக்கு சம்பாதிக்கணும்னா உனக்கும் உன் கட்சிக்காரனுக்கும் அந்த மகாத்மா காந்தி தேவை. ஆனால் ஒரு திட்டத்துலேருந்து பேர் எடுத்துட்டா உடனே லபோதிபம்னு என்னவோ பெருசாக நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு போராடின மாதிரி என்னவோ துடிப்பீங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றா நம்பர் 1 ஃப்ராடு.